தஞ்சை, புதுக்கோட்டை 2 இருக்கு. அது டீப்பா வந்து சோலாப்பீடிலிருந்து பெரிய ஆழமான கலை வேர்களோட, ஓவியங்களோட, இசை மரபுகளோட, தேவதாசி மரபுகளோட தொடர்புண்ட பெரிய இது. ஆனா புதுக்கோட்டை வந்து வேற முக்கியமானது. அதை வந்து சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது ஓடும், அதாவது இந்த சித்தனவாசல் குடுமியான் மலை மேல ஓடுற உடும்பை பிடித்து கஞ்சிராவில் பூட்டி தாள பிரமாணங்களை செய்தவர் மான்முண்டியா பிள்ளை. சமஸ்தானத்தில் இருந்த மாபெரும் இசை மேதை மான்முண்டியா பிள்ளையிடம் அந்த கஞ்சிரா இசை என்பது ரொம்ப ரேர். அடிப்பாட்டுக்காரர்கள் தான் தோன்றியா பாடி பாடி அலைகிற அந்த உடுக்கடி மாதிரி விட இன்னும் ஆழமான அந்த கஞ்சிராவை தவத்திரு சங்கரதாசாமிகள் மான்முண்டியா பிள்ளையிடம் மாணவனாக இருந்து கற்றுக்கொண்டார். அதன் மூலமாக அதாவது கம்ப்ளீட்டா பாய்ஸ் கம்பெனி பெருசா வளர்ந்து மிகப்பெரிய மரமா மாறினதுக்கு மான்முண்டியா பிள்ளையும் முக்கியமான ஒரு இது. அதை சொல்லுன்னா முதல்ல மான்முண்டியா பிள்ளைக்கு வணக்கம். அதான் பெரிய குரு இது. அந்த அந்த ஊரை அந்த கஞ்சிரா அந்த ஒரு உடும்புடைய ஓட்டத்திலையும் பிடிப்புலையும் ஆழ்ந்த நிலையுள்ள ஊர் புதுக்கோட்டை. முதல்ல அது ஒண்ணு சொல்லிட்டு அடுத்து, அதாவது சித்தனவாசல்ன்றது சாதாரண ஓவியம்னு கருதாதீங்க. அஜந்தா உள்ள ஓவியங்களை விடவும் இன்னும் நுணுக்கமான ஒரு கணத்தை ஒரு வினாடிய படைப்பினுடைய ஒரு கணத்தை மட்டுமே அங்க வச்சிருக்கு. பூக்குடலையோட துறவிகள் உள்ள இறங்கிட்டு இருக்காங்க. எருமை உள்ள போய் உட்கார்ந்துருக்கு. உள்ள மகர மீன் நீந்திட்டு இருக்கு. அப்படியே அது எல்லாமே அந்த வினாடியில உள்ளதை மட்டுமே ஓவியமாக வரைந்த ஒரு பெரிய ஒரு யூனிவர்சல் பேலன்ஸ், ஆர்ட் ஆஃப் இமேஜினரி பேலன்ஸ் உள்ள ஊர் வந்து புதுக்கோட்டையினுடைய அது சித்தனவாசல். அது வந்து எங்க இருக்குன்னா அதுக்குள்ள அந்த ஓவியத்துக்குள்ள மகர மீன் இருக்கு, பார்த்திருப்பீங்க. மகர மீன் உண்மையிலேயே கிடையாது. அது வந்து மகர வெண்மீன். அது அதாவது மகர திருப்பங்கிறது டாபிக் ஆஃப் காப்ரிகா கேன்சர்ங்கிறது வடக்கு இருக்கு. பிப்பாலியா குப்த பௌத்த விகாரிகள் உள்ள இடம் பிப்பாலியா. அது வந்து அது கடக திருப்பம். அது சித்தனவாசல் வந்து மகர திருப்பம். 100 கிலோமீட்டருக்கு அதோட வைப்ரேஷன் இருக்கு. அதனாலதான் வந்து குடிமான் மலை இருந்து நாத்தாமலையிலிருந்து சுத்தி திருக்கட்டையிலிருந்து திருமயத்திலிருந்து எல்லா ஏரியாவிலையும் அது வந்து பரிபாதினி என்கிற இசைக்கருவியை ஒழிச்சு வச்சிருக்கு. பரிபாதினி என்கிற இசைக்கருவி எழுத்தாலான இசைக்கருவி, வெறுமனே பொருளால் செய்யப்பட்டதல்ல. அந்த எழுத்தாலான இசைக்கருவியுடைய வைப்ரேஷன் உள்ள இது சித்தனவாசல் ஓவியத்தின் உள் தோற்றங்கள் இருந்து உருவாயது. நான் 100 முறை வந்து சித்தனவாசலை பார்க்க வந்திருக்கேன் என் லைஃப்ல. ஒவ்வொரு முறையுமே வேற ஒன்னா தெரியும் இலைகள். அங்குள்ள குறியீட்டோட அட்டை வாங்கி தலைக்கு வச்சு மணிக்கணக்காக பார்த்துக்கிட்டே இருப்பேன் சித்தனவாசல் அந்த இலைகள் வந்து அதன் கிரீன் வந்து பச்சை நிறம் உருமாறிக்கிட்டே இருக்கிற தாந்திரிக் கிரீன். அது தாந்திரிக் லீவ்ஸ். அது தாந்திரிக் கல்ட், சித்தர்களுடைய கல்ட் இருந்து ஒரு 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு கலாச்சாரம் இருந்து சித்தர்கள்லாம் கூடி இருந்து வரைந்த ஒரு மிகப்பெரிய வேல்டு அது. சித்திர கபாலம். அது சித்திரங்கள் வரையப்பட்ட கபாலம். அது ஒரு நொடி கிரகம், ஒரு நொடியை வரைஞ்சி வச்சிருக்காங்க. சாதாரண ஏரியா அல்ல சித்தனவாசல். நான் உணர்ந்த அளவுல 25 பக்கம் எழுதியிருக்கேன். சித்திர கபாலத்தை 25 பக்கம் எழுத இன்னும் வந்துகிட்டே தான் இருக்கும். அது எண்ட்லெஸ். அதன் வேர் தண்டுகள், அதன் கிளைகள், அதனுடைய வேறு போற பாதையை பார்த்தாலே அதன் வடிவமே உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் வரைய முடியாத அந்த வேருடைய அமைப்பு. அது இதுக்குள்ள இந்த ஆலங்குடி சுப்பிரமணியங்கிற ஒரு ஓவியன், சிறு வயதில் அவரை நான் முதலாம் ஆண்டு படிக்கும் பொழுது அந்த ஓவியத்தையோட பார்த்தேன். அந்த 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 பில்டிங் இருக்குல்ல, நாட்டோட வீடு. அது வெர்மீலியன் கலர். அதாவது ஒரு செவ்வரக்கான வெர்மீலியன் கலர். சைனாவில்
ஒரு அரக்கு வெர்மீனியன். இங்கே வந்து பவளக்கோடு, பவளம், பவளத்துடைய வெர்மீலியன் கலர். பவளம் வந்து ஒரு வகையான செவ்வரக்கான ஒரு கலர். அதை வந்து முதல் வகுப்புல இருந்தே, ஃபர்ஸ்ட் இயர் இருந்தே வரைஞ்சி 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 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் வரைந்து ஒரு பவளக்கோட்டு நீல யானைக்குள்ள நடமாட்டிட்டு இருக்காப்ல ஆலங்குடி சுப்பிரமணியன். பவளக்கோட்டு நீல யானைங்கிறது யுனிவர்சல் ஆர்ட் பேலன்ஸ். சுத்தி இருக்கிற அடுக்காம்பாறைகள் இருக்குல்ல, இங்க இயற்கை இல்லாத செம்பாறைகள் இருக்கா, சுத்தி புதுக்கோட்டை சுத்தி அவ்வளவு இருக்கு. இந்த பாறைகள் வந்து ஒரு சின்ன ஒவ்வொரு பாறையுமே ஒரு சிறு கல் விளிம்புல தான் ஒட்டிட்டு இருக்கு. உருண்டா அவ்வளவுதான், உருண்டுரும். அப்ப யுனிவர்சல் பேலன்ஸ் இருக்கு, ஆர்ட் பேலன்ஸ் இருக்கிற ஊரு இது. சுத்தி இருக்கிறது எல்லாமே ஆர்ட் பேலன்ஸ்க்கான இடம். அப்ப அந்த அடுக்காம்பாறைகள் பேலன்ஸ் ஆஃப் ஆர்ட் இமேஜினேஷன். இவனுடைய இமேஜினேஷன் கூட அந்த அடுக்காம் பாறைகளையே தன் மூதாதைகளாக அதன் மீது படுத்து துயின்று அதன் மீதே கிடந்து வாழ்ந்த, இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்தனாலதான் ஒரே கம்ப்ளீட்டா பச்சை இலை அதுக்குள்ள இருக்கிற வந்து வந்து ஆலங்குடி சுப்பிரமணியம் பொறுத்த அளவுல, அதாவது கபால இலை பிரதாபம் தான் அவன். அது சித்தன்னவாசனுடைய ஒரு கபால இலை வந்து தழுத்துட்டே இருக்கு. அந்த கபால இலை பிரதாபத்தை தான் பேச வேண்டியது இருக்கு. அவ்வளவு பெரிய ஆழத்துல இந்த கபால இலை பிரதாபங்களை, அந்த கபாலத்துக்குள்ள செடிகள் இது சித்தர்கள் மரபுகளும் உள்ள புதுக்கோட்டையாய் புரிஞ்சுக்கிற முடியாது. இந்த மாவட்டத்தை உலர்ந்து செம்பார் நிலம், ஏகப்பட்ட அள்ளி குளங்கள் இருக்கு. இங்க பொற்பனையால் கோட்டைக்கு உள்ள ஒரு அள்ளி குளம், ஆர்காலஜிஸ்டுகள் உள்ள தோண்ட போறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து வந்து குமரன்மலை தடாகம், பல தடாகங்கள் வந்து அத மாதிரி குமரமலை தடாகம், நார்த்தாமலை தடாகம், வம்பன் அள்ளிக்குளம், பொற்பனையால் கோட்டை அள்ளி தடாகம். இது வந்து குருடு. இது வந்து என்னன்னா, எனக்கு அந்த அள்ளி இருக்கு, பூ இருக்கு, நான் துவைச்சிட்டு இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோம், ஒரு மேடா இருக்கு, கல்லா இருக்கு, பாறையா இருக்குங்கிற பார்த்து வாழ்ற இயல்பு, வாழ்நிலையில் உள்ள ஒரு மோகம், ஒரு விருப்பு, தன் இயல்பு, இந்த மக்களோட தன் இயல்பு. ஆனா அது குருடர்களின் பார்வை தடாகம். இது பிளைண்ட், கண் தெரியாதவர்களுடைய நீர் உலகத்துக்குள்ள பல்லாயிரம் கண் தெரியாத உயிரினங்கள் வாழ்ந்துட்டு இருக்கு. அவற்றுடைய பார்வை தடாகம் தான் சித்தன்னவாசல் ஓவியம். ஒரு நீர் துளியையும் பார்க்க முடியாது, ஆனா அதுக்குள்ள அவ்வளவு ஒளிஞ்சிருக்கு, அவ்வளவு சீக்ரெட் ஒளிஞ்சிருக்கு. இதுதான் வந்து சித்தன்னவாசலுடையது. சித்தன்னவாசலுக்குள்ள போக போக அது வந்து முடிவற்ற, அது வந்து டிராபிக் ஆஃப் காப்ரிகான், மகர திருப்பத்தில் உள்ள ஊர். இது வடக்க உள்ளது உஜ்ஜயினி வந்து கடக திருப்பம், டிராபிக் ஆஃப் கேன்சர். இந்த காப்ரிகான்ங்கிறது, இந்த மகர திருப்பம்ங்கிறது, மகர மீனே இங்க வரைஞ்சி ஒரு இயற்பியல்வாதிகள் இருந்திருக்காங்க இந்த ஊர்ல. அந்த மலையில இயற்பியல் ஞானிகள் முழுக்க நட்சத்திரங்களுடைய வரவுகளை இதையும், அதாவது சூரிய கதிர்பாகையை அளக்கக்கூடிய ஒரு பெருங்கூட்டம் இருந்திருக்கு. அவங்க லேசான ஆட்கள் கிடையாது. அவங்கெல்லாம் வந்துதான். இன்னொன்று விஷயம் இருக்கு, சமணம் தெளித்தோங்கி வளர்ந்த இடம் புதுக்கோட்டை சமணம் டைப் வேற. அந்த ஏழடிப்பட்டத்தில் இருக்கிற சமண படுக்கையில அந்தே ராவதனில் இருந்து பல வகையான சமண முனிவர்கள், திகம்பரர்கள் இருந்த இடம். அது வந்து வெறுமனே படுக்கை கிடையாது, அது வந்து ஒரு மிரர் பேலஸ். அப்புறம் தமிழ் பிராமியுடைய பேலஸ், அது நிகண்டுகளுடைய அத்தனையும் உள்ள இருக்கு. சிலப்பதிகாரம் உள்ள இருக்கு, சீவசிந்தாமணி உள்ள இருக்கு, அவ்வளவுதான் காப்பியங்கள் உள்ள இருக்கு, நிகண்டுகள் எல்லாம் அகராதிகள். தமிழை அவர்கள் தமிழாக, இல்லை நம்ம இங்கிலீஷ்காரன மாதிரி போட்டு உட்கார்ந்துருப்போம். டீப் லெவல்ல தமிழ் மொழியை உருவாக்கிய சமணர்களுடைய மேஜரான ஆற்றும் சமூக சரணம். அதை இன்னொரு வகை சொன்னா சமூக சரணம். சித்தன்னவாசல் இருந்து ஒரு சமூக சரணம். அதாவது